வணக்கம் தோழமைகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னுயிரே காதல் என்பது. வாசித்துக் கொண்டிருப்பது உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். இப்பொழுது கதைக்குள்ள போகலாம். காதல் 31. நீதிமன்றத்தின் வளாகத்தினுள்ளே குமரன் நுழையும் போதே அவனுடைய தோழன் விக்னேஸ்வரன் அவனை எதிர்கொண்டு வந்து கொண்டிருந்தான். என்னடா, நான் கேட்ட விவரங்கள் எல்லாம் கிடைச்சதா என்று கேட்டுக்கொண்டே குமரன் அவன் முன்பு வந்து நிற்க, கிடைச்சிடுச்சு, முதல்ல நம்ம ரூமுக்கு வா காட்டுறேன் என்று அவனை அழைத்து கொண்டு அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கும் அந்த அறைக்கு சென்றனர். உள்ளே நுழைந்ததும் தன் முன்பு இருந்த ஃபைலை பேப்பர்களையும் அவன் முன்பு நீட்டி, இது நியூஸ் பேப்பர்ல வந்தது, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்கான்னு டாக்டரும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனா அவளோட அப்பா தான் அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அவரையும் 2 நாளா காணலையா. ஏற்கனவே அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா. அதனால மன உளைச்சல் இருந்தவர் பைத்தியம் ஆயிட்டாரு. அதனால ஏதோ உளறி தவறுதலா கேஸ் கொடுத்திருக்காருன்னு போலீஸ்காரங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்று தான் சேகரித்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். அந்த பொண்ணு கொலை பண்ணி இருக்கிறாங்கன்னு கேஸ் கொடுத்திருக்கு. அவரும் மிஸ் ஆகி இருக்காரு. எப்படி அவரை மனநல பாதிக்கப்பட்டவர்னு கேஸை மூட முடியும்? இது பித்தலாட்டமா இருக்கே என்று குமரன் கேட்க, குமரா, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம் பேசும். நம்ம ஊரு கதை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? எத்தனை கேஸ் நியாயத்திற்காக போராடி நாம தோத்து போயிருக்கோம். பணம் மட்டும் சம்பாதிக்கிறதா இருந்தா அதுக்கு இந்த வக்கீல் கோர்ட் எதுக்கு சொல்லு என்று விக்னேஸ்வரன் ஆதங்கமாக புலம்ப, சரி, வேற என்ன தெரிஞ்சது என்று கேட்டான் குமரன். அந்த குடும்பமே ஒரு மாதிரி தான்டா. ஆதிசேஷன், பூலோகம், இவங்க 2 மகன்களும் அமுதமானன், கதிரேசன். ஆதிசேஷன் கிராமத்துல பிறந்தவர் தான். செக்கப்பட்டி கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். பணம் ஈட்ட வேணும்னு ஒரே நோக்கத்துல தன்கிட்ட இருந்த நிலப்புலன்களை எல்லாத்தையும் வித்துட்டு சின்னமனூர் போய் அங்க தொழிற்சாலையும் மில்லும் வச்சு அதுல நல்ல லாபம் சம்பாதிச்சு பணத்தை ஈட்டி பணக்காரன் ஆனாங்க. வசதி வாய்ப்புகள் வந்த உடனே அவங்களோட ஆடம்பரமும் அதிகமாயிடுச்சு, பகட்டும் அதிகமாயிடுச்சு. பெரிய மருமகளையும் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேரு அரசி. 2வது பையனை கதிரேசனுக்கு கும்பை ஊர்ல இருக்கிற நாராயணன் என்ற பெரிய பணக்கார வீட்டுல அவரோட ஒரே பெண்ணை எடுத்திருக்காங்க. திருமணம் பேசி முடிச்சு திருமண நாள் அன்னைக்கு பொண்ணு காணாம போயிடுச்சு. நைட்டு நிச்சயத்துக்கு இருந்த பொண்ணு காலையில கல்யாணத்துக்கு இல்லை. அந்த பொண்ணுதான் நினைச்சிருந்தா முன்னாடியே ஓடி இருக்கலாம். ஆனா ஏன் நிச்சயத்தை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஓடுச்சுன்னு தெரியல. இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதோ நடந்திருக்கு, இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. பொண்ணை அங்க இங்கன்னு தேடியும் பொண்ணு கிடைக்கல. பெரிய விஐபிக்கள் எல்லாம் வந்திருக்க அவங்க முன்னாடி மணமகள் காணோம்னு சொல்ல அவமானமா உணர்ந்தவங்க அவங்களோட ஜாதிக்காரரான அவங்க மேனேஜர் பொண்ணையே உடனே மேடை ஏற்றி திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஆதிசேஷன், பூலோகம் 2 பேருமே ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்க. அப்ப அவங்க 2 பேரோட பசங்க எப்படி இருப்பாங்கன்னு பாரு. அவனுங்க 2 பேரும் சரியான பெண் பித்தனுங்க. மரத்துக்கு சேலை கட்டினா கூட உத்து பார்க்குற ரகம். எப்படித்தான் இதெல்லாம் தெரிஞ்சு அந்த மேனேஜர் அவர் பொண்ணை கட்டி கொடுத்தாரோ தெரியல. சரி, அவராவது சூழ்நிலை கைதி. அவனுக்குன்னு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களே, அந்த பொண்ணு வீட்டில் எப்படித்தான் விசாரிக்காம பாசமா வளர்த்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னு புரியல. இதுல ஓடி போன பொண்ணு தப்பிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். பாவம், அந்த இடத்துல இந்த பூங்கொடி மாட்டிக்கிட்டா. யாரும் அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கொடுக்கல. அவர் பொண்ணுக்காக குரல் கொடுத்து அந்த மேனேஜர் செந்திலும் இப்ப காணோம். போலீஸ் மேனேஜர் செந்தில் மேல பைத்தியக்காரன் பட்டம் கட்டி கேஸை மூடி வைக்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீ எதுக்கு இந்த கேஸோட டீட்டெயில் எல்லாம் எடுக்கிற? இந்த கேஸை எடுத்து நடத்த போறியா என்ன? ஆனா அந்த செந்தில் எங்க போனார்னு தெரியல. அவரை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்லாம பூங்கொடி கேஸை நடத்துறது ரொம்ப கஷ்டம்டா என்று அவன் சேகரித்த அனைத்தையும் குமரனிடம் சொல்லி முடிக்க, அவன் சொல்வது அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருந்த குமரனுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. பூங்கொடிக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நிலா வாயை திறக்க வேண்டும். ஆனால் அவள் வாயை திறப்பாளா என்று யோசனையுடன் அமர்ந்திருந்தவன் தோள்களை உலுக்கினான் விக்னேஸ்வரன். எனக்கு
இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும்டா, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாங்கி கொடு. நான் இன்னைக்கு ஹியரிங்கில் இருக்க கேஸை முடிச்சுட்டு வரேன் என்று அவனுக்கு அன்று நடக்கவிருந்த கேஸை பார்க்க அங்கிருந்து சென்று விட்டான் குமரன். இங்கு நடேசனின் வீட்டில் கடந்த இந்த 1 மாதமாக வீடு வீடு போல இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நடேசன், நாராயணன் மற்றும் சொக்கலிங்கத்திற்கு அப்படித்தான் மனதிற்குள் தோன்றியது. பெருமாள் மனதளவில் மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். மனைவி, குழந்தைகள் என்று அவனிடம் யாருமே பேசுவதில்லை. அந்த 3 பெரிய மனிதர்களிடமும் யாரும் பேசுவதில்லை. அவர்கள் வீட்டில் உணவு உண்ணுவதும் இல்லை. எல்லோருமே ஏதோ கடமைக்கு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றைய 3 இளைய தலைமுறையிடமும் நிறையவே மாற்றங்கள் தென்பட்டது. தங்கள் மனைவி, குழந்தைகள், தாய், பாட்டி என்று கவனித்துக் கொண்டார்கள். பாசமாக பேச முயற்சித்தார்கள். உடனே எல்லாம் மாறிவிடவில்லை. மாற்ற முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லலாம். தங்கள் மனைவிமார்கள் சாப்பிட்டார்களா, தாய் பாட்டியின் உடம்பை பற்றி விசாரித்தார்கள். குழந்தைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள். புஷ்பாவிற்கும் மற்ற மருமகள்களுக்கும் தங்கள் கணவனின் மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் கார்குழலிக்கு மட்டும் எதிலும் ஒட்டுதலும் இல்லை, பற்றுதலும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தார். அவரால் தன் கணவனை மன்னிக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. கார்குழலி பெருமாளுக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருந்தார்கள். தன் மகளுக்கும் நாளை இக்கதிதானே என்று மனதளவில் குழம்பிக் கொண்டிருந்தாள். அவளால் மனதளவில் தான் புலம்ப முடிந்தது. கணவனை எதிர்த்து பேசும் தைரியம் அவளுக்கு இல்லையே. கேள்வி கேட்கும் தைரியமும் அவளுக்கு இல்லாமலேயே இருந்தது. குமரன் அவர்களை கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவள் மனதை தட்டி எழுப்பி இருந்தது. என்று நிமிர்ந்து நிற்காமல் போனால் நாளை உங்கள் பெண் பிள்ளைக்கும் இதே நிலைமைதான் என்று சமட்டையால் அடித்தது போல கூறியிருந்தானே. இப்போது கூட சுதாரிக்கவில்லை என்றால் தாங்கள் எல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்றுதான் நினைக்க தோன்றியது அவருக்கு. தன் கணவனை மாற்ற முடியும் என்றோ, நல்வாழ்வு படுத்த முடியும் என்றோ அவர் யோசிக்கவும் இல்லை. அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை. நாய்வாலை எப்பொழுதும் நிமிர்த்த முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்தது. மச்சினன்மார்கள் 3 ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். நெடுமாறன் எதையும் எப்பொழுதும் பேசாதவன். இளமாறன் எல்லாவற்றிற்கும் பேசுபவன்தான். ஆனால் பெரியவர்களிடம் மரியாதை கொடுப்பவன். காத்தவராயன் ஆரம்பத்தில் தன்னிடம் கூட நன்றாக பழக முயற்சி செய்தான். ஆனால் பெரியவர்கள் இழுத்து பிடித்துவிட அவர்கள் கூட்டுக்குள்ளே அடங்கிவிட்டான். அந்த வீட்டில் உள்ள சிறியவர்கள் அனைவரும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தே பழகி இருந்ததனால் அவர்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்து வந்து விட்டார்கள், தங்கள் சுயத்தை தொலைந்து. ஆனால் சிறியவர்கள் 3 தங்கள் சுயத்தை இன்று மீட்டுக் கொண்டுள்ளார்கள் என்று அனைவருக்குமே புரிந்திருந்தது. ஆனால் தன் கணவன், அவருடைய தந்தை, தாத்தா என்று அவர்களின் கீழ் அவர்களுடனே குடிப்பழகி சேற்றிலே சேராகவே ஊறி இருந்து விட்டார். அவரை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தன் மகளின் நிலை, அதை பற்றி யோசிக்கலானால் அதனாலேயே தன் மகளையும் மகனையும் அவரிடமிருந்து சற்று ஒதுக்க ஆரம்பித்தாள். எப்பொழுதுமே தகப்பனிடம் பயம் இருக்கும் குழந்தைகளும் தாயிடமே ஒண்டிக் கொள்ளும். இப்பொழுதும் குழந்தைகள் அவளிடமே ஒண்டிக் கொண்டது. இது கார்குழலிக்கும் சற்று வசதியாக போய்விட தனக்கு இல்லாத தைரியத்தை தன் மகனுக்கும் மகளுக்கும் மூட்டி பழக ஆரம்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். பார்வதியும் பூமாதேவியும் தங்கள் கணவன்மார்களை மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் தன் மருமகன் கேட்ட கேள்வியில் தங்களை தாமே மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தனர். தங்கள் மகளுக்கு ஏற்பட்ட அந்த நிலை தங்களின் பேத்திகளுக்கு நிகழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். அதனால் தங்களை தேற்றிக்கொண்டு அனைத்திலிருந்தும் ஒதுங்கி மருமகள்களுக்கு துணையாக நின்று கொண்டிருந்தனர். அங்கையர்கண்ணியும் தன் கணவனின் அறைக்கு கூட செல்வதில்லை. கீழே இருக்கும் அறையில் அவரும் பார்வதியும் படுத்துக்கொள்ள நடேசனும் நாராயணனும் தங்கள் அறையில் தனித்தனியாகத்தான் இருந்து கொண்டனர். அன்று வீட்டின் உள்ளே நுழைந்த இளமாறன் பெரிதாக கூச்சலிட்டு அனைவரையும் அழைத்தான். எங்க இருக்கீங்க எல்லாரும்? கூடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா என்று கத்தினான். பெண்கள், ஆண்கள் என்று அனைவருமே கூடத்தில் குழுவினர். அவர்கள் அனைவரின் முன்பு வந்து தன் கையில் இருந்த செய்தித்தாளை விசிறி அடித்தவன், பாருங்க, நல்லா எடுத்து பாருங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளைய. உங்களுக்கு இத பத்தியெல்லாம் கவலை இருக்காது.
அவ ஓடி போனது மட்டும்தான் யோசிச்சிங்களே தவிர அவ ஏன் ஓடி போனாள்னு யோசிக்கல. இப்ப பாருங்க, ஒருவேளை அன்னைக்கே அவ கழுத்துல தாலி வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம நிலாவை பிணமா தான் இருந்திருப்பா. இந்த செய்தித்தாள்ல இந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம பொண்ணோட புகைப்படம் வந்திருக்கும். ஆனா அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்களே அவளை பிணமாக்கத்தானே துடிக்கிறீங்க. இப்போ இந்த குடும்பத்துல நிலா கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆகி இருந்தா, போலீஸு கேஸுன்னு அலைஞ்சிருந்தா உங்க கௌரவம் தூக்கி நிறுத்திருப்பீங்க இல்லையா என்று கேட்டான். காலையிலேயே அந்த செய்தித்தாளை படித்திருந்தார்கள். அரண்டுதான் இருந்தார்கள். பெரும்பாலும் என்னப்பா இதெல்லாம் என்று கேட்க நாராயணனும் பதில் கூறாமல் இருந்தார். உண்மை எது பொய் எது என்று தெரியாத நிலையிலும் பத்திரிகையில் அப்பட்டமாக வருவதே அசிங்கம் அல்லவா? அவர்கள் குடும்பத்தையே தவறுதலாக சித்தரித்து வந்திருப்பதை பார்க்கும்போது ஒருவேளை திருமணம் முடிந்திருந்தால் தங்கள் குடும்பத்திற்கும் அது அவமானம்தானே என்று யோசித்துக் கொண்டிருக்க, இதில் சொந்தங்கள் சிலரும் அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு, நல்ல வேலை நாராயணா, உன் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்கல, சரியான பொறுக்கி இருப்பான் போலயே, அதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிலா திருமணம் வேணாம்னு போயிட்டா போல என்று இப்படி கூறியவர்கள் அனைவரும் அன்று நிலா ஓடி போனதை கேட்டு அவரை அவமானப்படுத்தியவர்களே. சொந்தங்களும் சமுதாயத்திற்கும் என்ன என்ன வேண்டுமென்றாலும் பேசுவார்கள். வாய்க்கு வந்ததை அன்று அப்படி பேசியவர்கள் இன்று நிலாக்கு சாதகமாக பேசினார்கள். அந்த குடும்பமே சரியில்லையாமே நடேசா, பொண்ணை கொடுக்கும்போது பார்த்து விசாரிச்சு கொடுக்க மாட்டீங்களா என்று ஒரு கிழவன் தனக்குத்தான் எல்லாம் தெரிந்தது போல நடேசனிடம் கேள்வி கேட்க, சொக்கலிக்கத்தையும் யாரும் விட்டு வைக்கவில்லை. அவரின் மனைவி வழி உறவினர்களும் அவரிடம் அதே கேள்வியை கேட்க, என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்திருந்தவர்கள் இப்பொழுது இளமாறனின் கேள்வியில் பதில் கூற முடியாமல் வாயடைத்து நின்றனர். இப்ப வாயை திறக்க மாட்டீங்களே என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த நெடுமாறனும், மாறா, என்ன இங்க சத்தம் என்று கேட்டான். நீங்க செய்தித்தாள்ல வந்த நியூஸை பார்க்கலையாண்ணா என்று தன் நெடுமாறன் அண்ணனிடம் பணிவாகவே கேட்டான் இளமாறன். பார்த்தேன், அது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தங்கச்சி நல்லபடியா நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு இருக்கா. அவங்க அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. பொண்ணுனா என்னன்னு பொண்ணுங்களோட அருமை தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தான் மனைவியா இருக்கா. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிளம்பு என்று நெடுமாறன் கூறினான். அதுக்காக இவங்களை யாரையும் எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களாண்ணா? இவங்க சொன்னது எல்லாத்துக்கும் நாம தலையாட்டிட்டு தானே இவ்வளவு நாளும் இருந்திருக்கோம். இப்ப தப்பு செஞ்சிருக்காங்க, இப்ப கூட அவங்களை கேள்வி கேட்க கூடாத நாம என்று இளமாறன் கேள்வி எழுப்ப, கேள்வி கேட்டு என்ன நடக்க போகுது? இவங்க எல்லாம் திருந்திட போறாங்களா? இல்லைல்ல, அந்த செத்து போன பொண்ணுதான் நம்மளால காப்பாற்ற முடியுமா? நம்ம பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த இடத்துல இன்னொரு பொண்ணோட உயிர் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதா? பெத்தவங்க பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அதை ஒழுங்கா வளர்க்க தவறிடுறாங்க. அப்புறம் குழந்தைகளை குறை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு இளமாறா. இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்து நம்மளோட மிகப்பெரிய தப்பு தானே. நாமளாவது இனிமே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலாம், ஒழுங்கா பார்த்துக்கலாம். போய் உன் வேலையை பார். இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவனை தட்டி கொடுத்து அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். பெருமாளுக்கு மிகவும் கீழிறக்கமாக இருந்தது. தன்னுடன் தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டவளும் தனக்கு துணையாக இல்லை. தன் இரத்தத்தில் உருவான குழந்தைகளும் தன்னிடம் வருவதே இல்லை. தான் குடித்த எச்சில் பாலை குடித்த தன் சகோதரனும் தனக்கு துணையாக இல்லை. என்ன வாழ்வு வாழ்ந்து என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவனை நினைத்து அவனுக்கே வெறுப்பாக இருந்தது. பெரியவர்களின் பேச்சை கேட்டது தவறா, இல்லை இந்த நிலையிலும் அதை ஒத்துக்கொள்ளாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கும் தன் மீது தவறா என்று யோசிக்கலானான். அதிலும் நெடுமாறனின் பேச்சும் உதாசீனமும் அவனை இன்னும் கஷ்டப்படுத்தியது. தவறு என்று தெரிந்திருந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்று சொல்லும் ரகம் இவர்கள் எல்லாம். எதையும் காட்டிக்கொள்ளாமல் தெரிந்தும் தெரியாதது போல இருக்கும் இவர்களை, இந்த பெரியவர்களை என்ன செய்வது என்று யோசித்தான். இவனுக்கும் தன்னுடைய தவறு இப்பொழுது புரிய ஆரம்பித்தது. ஆனால் அதை ஒத்துக்கொள்ள அவனின் தான் என்ற கர்வம் தலை தூக்கி நின்றது. சிறு நடுக்கம் கொண்டது. தன்னை உலுக்கிக் கொண்டு அவள் தன்னை சமன்படுத்துவதற்கு 2-3 நாட்களானது. அதை சொல்லவும் முடியாமல்
யாரிடமும் காட்டிக்கொள்ளவும் முடியாமல் மறைப்பதே அவளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றும் அதை நினைக்கும்போது உடம்பில் ஏற்படும் நடுக்கமும் முகத்தில் பதட்டமும் அவளுக்கு குறையவில்லை. அதை முழுவதுமாக அவதானித்தான் குமரன். அப்ப நீயும் அந்த செய்தித்தாளை படிச்சியா நிலா என்று அவனின் நேரடியான அந்த கேள்வியிலேயே அவள் இன்னும் ஆடிப்போனாள். ஆனால் வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லவில்லை. முகத்தில் அரும்ப ஆரம்பித்த வேர்வை துளிகளை துடைக்க கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தாள். அவளின் பதட்டத்தை உணர்ந்தே இருந்தவன் மீண்டும் தன் தாயிடம் திரும்பினான். அந்த கதிரேசன், அதாவது பூங்கொடியோட கணவன்னு சொல்ற அந்த கதிரேசன் வேற யாரும் இல்லம்மா, நிலாவுக்காக பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை தான். அந்த மாப்பிள்ளை பிடிக்காமலோ இல்ல அந்த திருமணம் பிடிக்காமலோ தான் இனிய நிலா அங்கிருந்து வந்துட்டா. ஆனா நிச்சயத்துக்கு அமைதியா இருந்த பொண்ணு ஏன் சரியா திருமணத்திலிருந்து ஓடி வரணும்? அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதோ நடந்திருக்கு. இல்லனா அந்த கதிரேசனை பத்தி ஏதோ நிலாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு நீங்களாவது உங்க மருமக கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் அந்த பூங்கொடிக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவன் நிதானமாக கூறினான். பங்கஜமும் அவர் கேட்ட அந்த செய்தியின் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. தன்னை திடப்படுத்திக் கொண்டு பொறுமையாக திரும்பி அவளை பார்க்க நிலாவோ தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். நிலா, குமர சொல்றதெல்லாம் உண்மையாமா என்று கேட்க அவள் ஆமோதிப்பாக தலையை ஆட்டினாள். அந்த கதிரேசனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். கண்களை நிமிர்ந்து அவரை பார்த்தவளின் கண்களில் விழுக்கென்று நீர் பெருக ஆரம்பித்தது. நிலா, எதுக்கு அழுவுற என்று பதட்டத்துடன் அவளை அணைத்து கொண்டவர், பயப்படாத, ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத என்று கூறி அவளின் முதுகை ஆதரவாக வருடிவிட்டார். உனக்கு எதுவும் தெரியும்னாலும் தயவு செஞ்சு குமரன் கிட்ட சொல்லிடு. உனக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க எல்லாம் இருக்கோம் இல்லையா, பார்த்துக்கிறோம் என்று அவர் கூற அவளோ தலையை மெதுவாக ஆட்டினாள். தெரியாது என்பது போல அவள் ஆட்ட, அவள் தெரியாது என்று சொன்னாளா அல்லது சொல்ல முடியாது என்று சொன்னாளா, அது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று. ஆனால் அதற்கு பங்கஜம் அவளுக்கு தெரியவில்லை என்றே பொருள்படுத்தி கொண்டார். ஆனால் அவளோ அவளை அணுவணுவாக அவதானித்து கொண்டிருந்த குமரனுக்கு அவளின் தலையாட்டல் நன்றாகவே புரிந்தது. பொய் சொல்லாத நிலா, உன்னோட கண்ணுல இருக்க பயமும் பதட்டமும் எனக்கு ஏதோ தெரியும்னு சொல்லுது. உன்னால வாயை திறந்து பொய் சொல்ல முடியாதுன்னு தான் வெறும் தலையை ஆட்டிட்டு இருக்க என்று அவளை முழுமையாக கணித்து அவன் கூற அவள் நிமிர்ந்தும் குமரனை பார்க்கவில்லை. பாவம் நிலா, அவளுக்கு எதுவும் தெரியல போலப்பா என்று பங்கஜம் பறிந்து கொண்டு வர, ஆமா, அந்த பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்காக கேஸ் கொடுத்த அவங்க அப்பாவும் காணும். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்படியே தப்பு பண்ணவங்க எல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாடு நாசமா தான் போகும் என்று தாயிடம் கூறியவன் நிலாவிடம் திரும்பி, நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மைய நாம சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? தாய் இல்லாத அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா நிலா என்று கேட்க அவளோ பங்கஜத்தின் தோல் சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். இருவருக்கும் அவளை தேற்றவே முடியாமல் போனது. சற்று நேரம் அப்படியே நகர்ந்தது. குமரனுக்கும் இப்படி கதறி அழும் அவளிடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. பங்கஜம்தான் நிலைமையை கையில் எடுத்து, குமரா, நான் பொறுமையா அவகிட்ட கேட்டு பாக்குறேன், நீ அவளை பதட்டப்பட வைக்காத. டாக்டர் அவளுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவகிட்ட பொறுமையா பேசு, எதுக்கு இப்படி பதட்டம் பண்ற என்று அவனை அதட்டினார். அவருக்கு இறந்த ஒரு பெண்ணிற்காக உயிரோடு இருக்கும் ஒரு பெண்ணின் நிலை பாதிக்கப்படக்கூடாது என்று தோன்றியது. அவள் எப்படி மோசமான நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாள் என்று கூட இருந்து பார்த்த அறிந்தவராயிற்றே. அவருக்கு நிலாவின் உடல்நிலை முக்கியமாக பட்டது. அம்மா, கடந்த 2 வாரமா நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நிறைய எவிடன்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா சாலிடா எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. நிலாவுக்கு ஏதாவது தெரிஞ்சு அவ சொன்னாதான் என்னால இந்த கேஸை மேற்கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும் என்று அவன் கூற, அதுக்காக அவளை பதட்டப்பட வைக்க முடியாது குமரா.
டாக்டர் என்ன சொன்னார்னு மறந்துட்டியா? எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. எனக்கு அவளோட உடல்நிலை தான் முக்கியம். அவளோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். நான் பொறுமையா பேசி அவளுக்கு என்ன தெரியும்னு கேட்டு சொல்றேன் என்று கூறினார். அவர் அப்படி கூறி இன்றோடு ஒரு வாரம் முடிந்திருந்தது. அவரிடம் இருந்து எந்த பதிலும் இன்று வரை வரவில்லை. அந்த எண்ணத்தினோடு வீட்டிற்குள் சென்றவன் தன் ஜீப்பை நிறுத்திவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தான். அம்மா, நீங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லி ஒரு வாரம் கடந்துருச்சு. உங்க மருமக எதையாவது சொன்னாலா இல்லையா என்று கேட்டான். எதுக்கடா உள்ள நுழையும் போதே காட்டமா வர? இந்தா தண்ணிய முதல்ல குடி என்று அவனை ஆசுவாசப்படுத்தியவர், நாளைக்கு எல்லாத்தையும் அவளை நான் சொல்ல சொல்றேன் என்று அமைதியாக கூறினார். நாளைக்கு எதுக்குமா என்று அவன் கேட்க, இப்ப அமைதியா போ குமரா, நாளைக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன் என்று கூறினார். அது என்னம்மா நாளைக்கு? அது என்ன நல்ல நாளா? இப்பவே சொல்ல சொல்லுங்கம்மா என்று அவன் கூற, டேய், பொறுமையா தான் சொல்ல முடியும். ஒரு வாரமா அவகிட்ட பேசி பேசி அவளை கொஞ்சமா வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் விடு, நாளைக்கு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல சொல்றேன் என்று கூறினார் பங்கஜம். அவன் சலிப்பாக தலையை ஆட்டியபடியே சென்று விட்டான். கடந்த ஒரு மாதமாக கல்லூரிக்கு அவன்தான் அழைத்து செல்கிறான், அழைத்து வருகிறான். முதல் நாள் அவள் வாகனத்தில் ஏறி அமர்வதற்கு அவள் செய்த அலப்பறைகளை பார்க்கும்போது அவனுக்கே சலிப்பாக இருந்தது. அவள் இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் வரமாட்டாள் என்று அறிந்து அவன் ஜீப்பை எடுக்க அவளோ அவனுடன் அதில் தனியாக வருவதற்கு பெரும் பாடுபட்டாள். ஏதோ ஆரம்ப பள்ளி சாலைக்கு குழந்தையை கூட்டிச் சென்று விடுவதைப் போல தோன்றிவிட்டது அவனுக்கு. ஒரு வழியாக பங்கஜம் அவளை சமாதானப்படுத்தி வண்டியில் அனுப்பி வைக்க அவள் ஜீப்பில் பின்னாடி அமர்ந்து குனிந்து கொண்டே சென்றாள், குனிந்து கொண்டே வந்தாள். இவனுக்கு ஏனோ சலிப்பாக இருந்தது. இவளுக்கு தான் என்ன டிரைவரா என்று எண்ணம் தோன்றியது. ஆனால் அவளை பற்றி நன்கு அறிந்திருந்தவனால் அவளின் மீது கோபம் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு வேண்டிய நேரத்தை அவன் கொடுக்க தயாராகவே இருந்தான். அவனுக்கும் அவளுக்கும் சற்றும் எதிர்பாராத திருமணம்தான். அதன் பிறகு அவளுக்கு நடந்த கொடுமைகள், அவள் உடல்நிலை, அவள் மனநிலை என்று அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவன் அவளிடம் இருந்து சற்று தள்ளியே இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சாதாரணமாக கூட பேசாமல் இப்படி ஒதுங்குவது அவனுக்கு ஏதோ போல இருந்தது. இந்த ஒரு மாதமும் அவன் வாழ்க்கையை எண்ணி சிரிப்பதா அழுவதா என்று தெரியாத நிலைதான் அவனுக்கு. 2 நாட்களாக இந்த கேஸ் விஷயமாக அவன் வெளியூர்களுக்கு சென்று வருவதாக இருக்க தன் தகப்பனிடம் அவளை அழைத்து வர சொல்லி இருந்தான். 2 நாட்களாக அவர்தான் நிலாவை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். நாளை அவள் சொல்லவில்லை என்றால் அடுத்த நாள் கல்லூரிக்கு அவளை அழைத்து செல்லாமல் வேறு எங்காவது கடத்தி சென்று தான் கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தான் குமரன். மறுநாள் விடுமுறை நாள். நன்றாகவே விடியல் விடுந்திருந்தது. ஆனால் அது நிலாவிற்கு எப்படிப்பட்ட விடியலாக இருக்கும் என்று தெரியாத நிலைதான். ஒரு வாரமாக பங்கஜம் அவளிடம் என்னென்னவோ கூறியிருந்தார். அந்த பூங்கொடிக்கு நியாயம் கிடைப்பது, பெண்களுக்கு நியாயம் தேடுவது என்றெல்லாம் கூறி அவளுக்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டிருந்தார். நியாயத்துக்காக போராடுவது என்று இன்னும் என்னென்னவோ வார்த்தைகளை கூறி அவளின் மனதில் சற்று அசைத்து விட்டிருந்தார். அவளும் யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். தான் சுயநலமாக இருக்கிறோமோ, ஆனால் எப்படி இதை கூறுவது என்று அச்சம் அதிகமாகவே இருந்தது அவளுக்கு. அசிங்கமாகவும் தோன்றியது. காலை உணவு உண்ணும்போது குமரனின் பார்வை நிலாவில் தான் தேங்கி இருந்தது. அதை அவளும் கவனித்தாள். இன்று எப்படியும் தன்னிடமிருந்து செய்தியை வாங்காமல் இருக்க மாட்டார் என்று தோன்றியது அவளுக்கு. உணவை முடித்துக்கொண்டு ரங்கராஜன் வெளியே சென்றுவிட மில்லுக்கு விடுமுறை என்பதால் தொலைக்காட்சியை போட்டுக்கொண்டு கணேசன் சோஃபாவில் அமர்ந்துவிட அடுக்கலையில் ஏற கட்டி கொண்டிருந்த நிலாவின் அருகில் வந்து நின்ற பங்கஜம், ஹேமா, கொஞ்சம் கீழே பார்த்துக்கோமா, நான் இவளை கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்று ஹேமா கூறியவர், என் கூட வானிலா என்று அவளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு குமரன் அறைக்கு கூட்டிச் சென்றார். இதுவரையிலும் அவள் மாடி ஏறியதே இல்லை. இதுதான் முதல் முறை அவள் மாடிக்கு செல்வது. மாடியில் அவனது அறை வலப்புறமாக இருந்தது. அறை கதவை தட்டுவதற்கு வழி இல்லாமல்
கதவு திறந்தே இருந்தது. அவளை அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தவர் அவன் மடிக்கணினியில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை பார்த்து, குமரா, இன்னைக்கு பேசிடலாம் என்று அவர் கூற, அவன் தன் தாயையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் இருந்த சோஃபாவில் அமரச் சொல்லி காட்டியவன் மடிக்கணினியை அவர்களை நோக்கி திருப்பினான். அதில் பூங்கொடியை பற்றிய வாதங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. சிலர் அந்த பெண்ணை தவறுதலாகவும் சிலர் அந்த பெண்ணுக்கு சாதகமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. அதற்கு அடுத்து ஒரு வாரமும் அவன் அலசி ஆராய்ந்தது. அதில் அவனுக்கு கிட்டிய செய்திகள் என்று அவன் சேகரித்த அனைத்தையும் மடிக்கணினியின் மூலம் தன் தாய்க்கும் மனைவிக்கும் காட்டிக் கொண்டிருந்தான். பொறுமையாக அனைத்தையும் பார்த்து முடித்தவள் பதட்டமாக மிடறு விழுகி கொண்டிருக்க, குமரனோ நிலாவையே சற்று நேரம் ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான். அவள் கண்களில் உடம்பிலும் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் 2 கைகளையும் அழுத்தி பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளின் நிலை அவனுக்கே பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவன் அன்று இருந்தான். காதல் 33. குமரன் தான் சேகரித்த விவரங்கள் பூங்கொடியை பற்றிய செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்த விவாதங்கள் என்று ஒன்று விடாமல் அவளுக்கு காட்டிக் கொண்டிருந்தான். வெறும் வாய்மொழியாக கூறினால் அவளுக்கு புரியாது என்று யோசித்தான். இப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணின் நிலை இன்னொரு பெண்ணுக்கு புரியும் என்று அவன் யோசித்தது அங்கு நன்றாகவே வேலை செய்தது. அதுவும் அந்த பெண் உயிரோடு இல்லாத நிலையில் அவளை பற்றிய விவாதங்கள் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. சற்று நேரம் அமைதியாக ஆழ்ந்து தன் மனையாளை நோக்கி கொண்டிருந்தான் குமரன். பங்கஜமும் எதுவும் பேசாமல் தனது மகனையும் மருமகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். நிலா தலை குனிந்தபடி இருந்தாள். முகத்தில் வியர்வை முத்துக்கள். ஒரு கையால் மற்றொரு கையை பிசைந்து கொண்டு இருந்தாள். இமைகள் தாழ்ந்தே இருந்தது. அவள் நிமிர்ந்தும் யாரையும் பார்க்கவில்லை. சற்று நேரம் அவளையே ஆழ்ந்து நோக்கியவன் அவள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சற்று நேரம் கொடுத்தான். பின் அவனே பேச்சை ஆரம்பித்தான். நிலா, இந்த பொண்ணு பேரு பூங்கொடி. கதிரேசனோட அப்பா கிட்ட வேலை செஞ்ச மேனேஜரோட பொண்ணு. நீ திருமணம் வேணாம்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அதே மேடையில குறித்த நேரத்துல இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்காங்க. பணம் தான் எங்க வேணாலும் பாயுமே. இப்போ இந்த பொண்ணு உயிரோட இல்ல. புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கும் என்று பேச்சை நிறுத்தி மீண்டும் தொடர்ந்தான். இந்த பொண்ணுக்கு தாய் கிடையாது, தகப்பன் மட்டும்தான். தன்னோட ஒரே பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த 2 நாள்ல காணாம போயிட்டாரு. அவரை காணாம போன கேஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கேஸும் ஃபைல் பண்ண ரிஜிஸ்டர் ஆகல. அவர் எங்க இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவர் உயிரோட தான் இருக்காரான்னு கூட தெரியல. ஒரு தகப்பனா அவர் பொண்ணுக்கு தேடி கொடுக்க முடியாத அந்த நியாயத்தை ஒரு சகோதரனா அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் கூறும்போது சற்றென்று நிமிர்ந்து அவனை நேர்பார்வை பார்த்தாள். முதன்முறை அவன் கண்களை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவனின் அந்த வார்த்தை அவள் நெஞ்சில் அடி ஆழம் வரை சென்றது. இவ்வளவு நாளும் தன்னை நிமிர்ந்தே பார்க்காதவள் கடந்த இந்த மாதங்கள் தன்னை இவள் பார்க்க மாட்டாளா என்று ஏங்கிய நாட்கள் எல்லாம் கடந்து போக கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து நிமிர்ந்து பார்க்கிறாள். ஒரு நிமிடம் தலை நிமிர்ந்து நேர்பார்வை பார்த்தாள். அவள் புருவம் இடுங்கியது. பின் தன்னை மீட்டு கொண்டவன் தன் கவனம் சிதறாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளையே ஆழ்ந்து நோக்கி தன் பேச்சை மீண்டும் தொடர்ந்தான். எல்லாரும் நமக்கு என்னன்னு இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது அதுக்கு போராடணும். இங்க பணம் இருக்கவங்க மட்டும்தான் வாழ முடியும்னு ஒரு நிலை இருக்கு. அதை நாம மாத்தி காட்டணும். இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமானது. எல்லாருக்கும் வாழ்றதுக்கு அருகதையும் தகுதியும் உள்ளதுன்னு நாம பணக்காரங்களுக்கு புரிய வைக்கணும். நீதி எப்பயும் தோத்துறக்கூடாதுன்னு இந்த உலகத்துக்கு நாம காட்டணும். கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த கேஸுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்காரங்கள்ல இருந்து போலீஸ்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாரும் எதையோ மறைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா சட்டத்துக்கு அனுமானங்கள் தேவையில்லை, ஆதாரங்கள் தான் தேவை. அந்த ஆதாரங்களை தேடி ரொம்ப களைச்சு போயிட்டேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. கண்டிப்பா இறந்த அந்த பொண்ணு
ஆன்மாவுக்காவது அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துடுவேன். ஆனா இப்ப அவங்க அப்பாவும் கிடைக்காத இந்த நிலையில இந்த கேஸ ஓபன் பண்றதுக்கு உன்னோட உதவி எனக்கு ரொம்ப தேவை. உன்னால மட்டும் தான் எனக்கு உறுதுணையா இருக்க முடியும்னு தோணுது. அவள் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். இப்பொழுது தலை குனிந்தபடியே தான் அமர்ந்திருந்தாள். அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அது நல்லா தெரியுது. பணத்த வச்சு மூடி மறைக்கிறாங்கன்னும் நல்லா தெரியுது. ஆனா அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்துல போற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தெரியுமோ அத மறைக்காம சொல்லலாம். அதனால நாங்க உன்னை தப்பா நினைப்போம்னு எல்லாம் யோசிக்க வேணாம். எனக்கு ஒரு லீட் கிடைக்கணும். தப்பு அவங்க கிட்டயா, இல்ல இறந்து போன அந்த பொண்ணு கிட்டயா, இல்ல வெளியில இருந்தான்னு தெரியணும். அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் என்று ஆவேசமாகிய தொடங்கி கெஞ்சலில் முடித்தான் குமரன். அவன் சொல்ல வருவது, அவன் கேட்க வருவது எல்லாமே அவளுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. ஆனால் எப்படி சொல்வது, எப்படி ஆரம்பிப்பது என்ற தயக்கம் மேலிட பங்கஜத்தை திரும்பி பார்த்தாள். அவரோ அவள் கைகளை அழுத்தமாக பற்றி அழுத்தி கொடுத்தபடி, பயந்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்மள கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நிலா. ஒரு வாட்டி எதிர்த்து நிமிர்ந்து துணிந்து நின்னுட்டோம்னா நம்மள பார்த்து அவங்க பயந்து போயிடுவாங்க. இது உனக்காக பண்ணாத. உன்னுடைய இடத்துல இருந்து அந்த பொண்ணை யோசிச்சு பாரு. அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காகவாவது உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு நிலா. நம்மளுக்கு என்னன்னு நம்மெல்லாம் இருந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி துன்பத்துல அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பா. அத நம்ம முறியடிக்கணும். அவங்களுக்காக குமரன் போராடணும்னு நினைக்கிறான். நானும் அவனுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனைவியா நீயும் அவனுக்கு துணைவியா இருக்கணும். இது நம்ம குடும்பம். இந்த குடும்பம் எப்பயும் உனக்கும் அவனுக்கும் துணையா இருக்கும் என்று அவரும் தன் பங்கிற்கு வாஞ்சையாகவும் அழுத்தமாகவும் கூறிவிட அவள் கண்கள் அலைப்புற ஆரம்பித்தது. கண்களில் நீர் தேங்கி நின்றது. அவள் முகம் அசூசையாக மாற ஆரம்பித்தது. குமரனும் இவை அனைத்தையும் உன்னித்து அவதானித்துக் கொண்டே இருந்தான். இவளுக்கு பாவம் பார்த்தால் இப்பொழுது அந்த பெண்ணுக்கு நியாயம் தேட முடியாது என்று யோசித்தான். அவள் தனக்கு தெரிந்ததை கூறியே ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் அவளை வைத்திருந்தான் அவளுடைய கணவன். ஆனால் அவளால் சற்றென்று கூற முடியவில்லை. தவித்தாள், தகித்தாள், விழித்தாள், விசும்பினாள், கடைசியில் வெம்பினாள். அவளுடைய விம்மலுக்கு அனிச்சையாக இருவரின் கரமும் உயர்ந்துவிட குமரன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன் கைகளை கீழே இறக்கினான். பங்கஜமும் அவள் முதுகை ஆதரவாக தடவிவிட சற்று நேரம் அங்கு அமைதியே நிலவியது. பங்கஜம்தான் அந்த அமைதியை கலைக்கும் பொருட்டு, நீ எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போற? உன்னை யாரும் இங்க தப்பா நினைக்க போறதில்ல. ஒருவேளை என்று நிறுத்தியவர் குமரனை ஏறிட்டு பார்த்து திரும்பவும் தன் பேச்சை தொடர்ந்தார். ஒருவேளை உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தாலோ அதுக்கு நீ ஒருபோதும் காரணமாக முடியாது. அதை மறந்துடு. உன்னோட கடந்த காலம் எனக்கு மட்டும் இல்லை, என் மகனுக்கும் தேவையில்லை. ஒருவேளை அதுல என்ன நடந்திருந்தாலும் எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எதுனாலும் தயங்காம சொல்லு நிலா. இதை தெளிவுபடுத்திக்கிட்ட பிறகுதான் குமர கையில நான் தாலியை கட்ட கொடுத்தேன். அதனால கடந்த காலத்தை பத்தி யோசிக்காதம்மா என்று நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து அவர் கூறி முடிக்க அவளும் சற்றென்று தன் முகத்தை உயர்த்தி பங்கஜத்தை ஏறெடுத்து பார்த்தவள், இல்லம்மா, எனக்கு என்று தடுமாறினாள். எனக்கு எதுவும் ஆகல என்று தடுமாறி கூறியபடியே குமரனையும் ஏறெடுத்து பார்த்தாள். அவன் பார்வையில் எந்த சலனமும் இல்லை. அவனை பார்த்து ஒரு வினாடிக்குள் தன் பார்வையை பங்கஜத்திடம் திருப்பியவள், நான் என்று மீண்டும் தடுமாறினாள். எதுனாலும் பயப்படாத என்று பங்கஜம் கூற, அது வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. ரொம்ப கூச்சமா இருக்கு, சங்கடமாவும் இருக்கு என்று வாயாலே தந்தி அடித்தாள். அவளின் சங்கடம் அங்கிருந்த இருவருக்கும் நன்றாகவே புரிந்தது. பங்கஜம் இன்னும் அவள் கைகளில் அழுத்தம் கொடுத்தார். தான் இருக்கிறேன் என்பது போல. அவள் தன் இமைகளை மெல்ல மூடி திறந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு தலையை குனிந்தபடியே சொல்ல ஆரம்பித்தாள். படிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பால என்னை உயர்த்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வெறும் கனவு மட்டும்தான்.
சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆசைப்பட்டேன். காத்தவராய அண்ணன் கல்யாணத்துல பார்த்துட்டது திடீர்னு வந்து பொண்ணு கேட்பாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நான் படிக்கணும்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா யாரும் கேட்க தயாரா இல்ல. அம்மா, சித்தி, பாட்டி என்னதான் அடக்குனாங்களே தவிர அண்ணன்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ பேச முன் வரல. எங்க வீட்ல எப்பயும் அப்படித்தான். ஆனா இதுக்கு மட்டுமாவது எனக்கு குரல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். திடீர்னு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. திடீர்னு வந்துட்டாங்க. ஆனா அவங்க பேசி வச்சு தான் வந்திருக்காங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. அம்மா அவசர அவசரமா என்ன தயார்படுத்துனாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்களுக்கு இந்த விஷயமும் தெரியலன்னு. எனக்கு முன்னாடியே சித்தியும் அண்ணியும் பலகாரமும் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்க. அப்ப என் சித்தி சொன்னாங்க, அவனோட பார்வையே சரியில்லையே, நம்ம பிரபாவ ஒரு ஒரு மாதிரி பார்க்கறானேன்னு. அதன் பிறகு எல்லாருமே அங்க கூடியிருந்தவங்கள கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க 2 பேரோட பார்வையும் சரியில்ல. அத ஒரு பொண்ணா என்னால மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாராலையும் உணர முடிஞ்சது. ஆனா யாரும் கல்யாணத்தை நிறுத்த முன் வரல. அமைதியா தான் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கும்போது காத்தவராயனா அண்ணனும் நெடுமாற அண்ணனும் பெரியவங்க கிட்ட எனக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அத கேட்டேன். அப்ப நம்மளுக்காக நம்ம அண்ணனுங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமும் பட்டேன். ஆனா அவங்களால முடியல போல என்று பெருமூச்சை வெளியிட்டவள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் தொடர்ந்தாள். நான் தவிச்சு பயந்த மாதிரி கல்யாண நாள் வந்துருச்சு. நைட்டு நிச்சயம் ஆடம்பரமா தான் நடந்தது. அதுக்கப்புறம் என்று அப்படியே நிறுத்திவிட்டாள். அதுக்கப்புறம் என்று குமரன் எடுத்து கொடுத்தான். அவள் தன் எச்சிலை உள்கூட்டி விழுங்கி தொண்டைக்குழி ஏறி இறங்குவதை தவிப்புடன் பார்த்திருந்தான் குமரன். பயப்படாதம்மா, சொல்லு, அப்புறம் என்னாச்சு என்று பங்கஜம் கேட்டார். நான் நான் என்று மீண்டும் தடுமாறினாள். மீண்டும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தொடர்ந்தாள். எனக்கு தூக்கம் வரல. என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு தோணுச்சு. ஸ்- எல்லாமே சூனியமா இருந்தது. அழுதுட்டே கட்டில் மேல அமர்ந்திருந்தேன். என்ன சமாதானப்படுத்திட்டு பாட்டியும் அம்மாவும் கீழேயே பாய் விரிச்சு படுத்துட்டாங்க. விடிய காலையில கல்யாணம். படுத்து தூங்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் ஜன்னல் கிட்ட போய் உட்கார்ந்தேன். சூன்யமான என் வாழ்க்கையை நினைச்சு வானத்தை விரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கண்கள்ல இருந்து தேங்கி கண்ணீர் கீழே விழ ஆரம்பித்தது. அந்நாளின் நிகழ்வுகளில் இன்றும் அவளுக்கு கண்ணீர் நீர் பெருக்கெடுத்தது. அதை துடைத்து கொண்டே தொடர்ந்தாள். அப்பதான் கீழே ஏதோ அரவம் கேட்டு கீழே பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் பின்பக்கமா இருக்கிற புதருக்கு பின்னாடி போனதை பார்த்தேன். என்னோட அறை மண்டபத்துக்கு பின்புறம் இருந்தது. யாரா இருக்கும் இந்த நேரத்துலன்னு ஒத்து பார்க்கும்போதுதான் அ- அ- அது அது பார்க்கறதுக்கு எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைய போல இருந்தது. எனக்கு பெயர் கூட சரியா தெரியாது. ஏதோ எனக்கு சரியா படாம போர்வையால என்னை மறைச்சுக்கிட்டு கீழே தோராயமா அந்த இடத்த நோக்கி போனேன். நான் அங்க என்று அன்று நடந்ததை கூறிக்கொண்டிருந்தவள் பேச்சை இடைநிறுத்தி பங்கஜத்தின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். தன் முகத்தை அவரின் தோளில் புதைத்தவாறு கைகளால் தெரியும் சில முக பாவங்களையும் மறைத்து கொண்டாள். அங்க அங்க நான் எனக்கு வரப்போற கணவனை வேற பொண்ணு கூட பார்த்தேன் என்று கூறி நிறுத்தினாள். பங்கஜத்திற்கும் குமரனுக்கும் ஏதோ புரிவது போல இருந்தது. மென்மையாக அவள் தலையையும் முதுகையும் வருடிவிட்டார் பங்கஜம். எப்படிப்பட்ட நிலை இது? எந்த பெண் பார்க்கக்கூடாத நிலை? அதிலும் விழுந்தால் திருமணத்தை வைத்துக்கொண்டு தன் கணவனாக வரப்போகிறவன் வேறு ஒரு பெண்ணுடன். அப்படி என்ன அவசரம், அப்படி என்ன அவசியம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவர்களால். குமரன் தன் கண்களை மூடி திறந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்றான். அவன் கேட்க நினைத்தது அவள் கூற முயற்சி செய்வதை கூறிவிட்டாள். இந்த நிலையை அவன் எதிர்பார்க்கவில்லை.
இன்னும் அவன் அங்கு இருந்தால் அவளுக்கு சங்கடமாக இருக்கும் என்று தோன்றியது. அதனால் தான் சற்று வெளியே சென்றால் தன் தாய் அவளை சமாதானப்படுத்தி விடுவார் என்ற எண்ணத்துடன் அவன் வெளியே செல்ல எத்தனிக்க, ஆனால் பங்கஜத்தின் தோளில் முகம் பொதித்து இருந்தவள் மீண்டும் பேச்சை தொடங்க புருவ நெரிச்சலுடன் அவளை பார்த்தபடியே நின்று விட்டான் குமரன். அவளோ தேம்பியபடியே, அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்று அவள் தடுமாறியபடியே உற்று நோக்கினான். மீண்டும் அவன் அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்தான். யார் அந்த பொண்ணு என்ற கேள்வியுடன். அது அது வந்து அவங்க அண்ணனோட மனைவின்னு அறிமுகப்படுத்தினவங்க என்று அவள் தேம்பி அழ ஆரம்பிக்க, பங்கஜமும் குமரனும் ஒருங்கே அதிர்ந்தனர். குமரன் அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டான். அவன் கேட்டதை அவனால் இன்னுமே ஜீரணிக்க முடியவில்லை. தன் காதுகளை தேய்த்து கொண்டான். தன் காதில் சரியாக விழவில்லையா, அல்லது அவள் சரியாக கூறவில்லையா என்ற ஐயத்துடன். ஆனால் அவளின் தாயின் அதிர்ச்சியும் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இப்பொழுது தெளிவுபடுத்த வேண்டியது அவன் காதை அல்ல, அவளின் வார்த்தைகளைத்தான். ஆனால் பாவம் அந்த சிறு பெண் இதை சொன்னதே அதிகம் என்று தோன்றியது. அவனுக்கு அவள் எவ்வளவு பயந்த சுபாவம் என்று அவனும் கண்டிருக்கிறானே. அப்படிப்பட்டவள் இவ்வளவு கூறியதே பெரிய விடயமாகத்தான் தோன்றியது. ஆனால் தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருந்தவன் தன் தாயை கேள்வியாக நோக்கினான். அவரும் அந்த அசைவில் இருந்து மீளாமல் தன் மகனின் பார்வையை உணர்ந்து நிலாவிடம் கேள்வி எழுப்பினார். நீ பாத்தியாம்மா, அது அந்த பொண்ணுதானா? இம்முறை நிமிர்ந்து அவரை பார்த்தவள், நல்லா பார்த்தேம்மா, அந்த பொண்ணோட முகத்தை நிலா வெளிச்சத்துல நான் நல்லா பார்த்தேன் என்று தன் கைகளை வைத்து தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். குமரனுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. இதற்கு மேல் தான் இங்கிருப்பது அவளை மேலும் சங்கடப்படுத்தும் என்று உணர்ந்தவனாய் தன் அன்னைக்கு கண்களில் ஜாடை காட்டிவிட்டு அரைக்கதவை சாத்திக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். வெளியே சென்றவனுக்கு தன்னை சமன்படுத்தி கொள்ளவே நேரம் எடுத்தது. பாவம், சிறு பெண் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்க்கக்கூடாத நேரத்தில் பார்க்கக்கூடாத நிலையில் பார்த்திருக்கிறாள். அவளின் ஓட்டமும் அவள் தன்னை ஒருமுறை சந்தேகமாக பார்த்ததும் இன்று அவன் ஞாபகத்தில் வந்து சென்றது.